வணக்கம் நண்பர்களே. நேற்று எங்க ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டம் எதுக்காகன்னா, திருவிழா பண்றதுக்கு எவ்வளவு வரி போடுறது அப்படிங்கிறதுக்கான கூட்டம். வழக்கமா நடக்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி திருவிழாவுக்கு பொதுக்கூட்டம் போட்டு எவ்வளவு வரின்னு ஃபிக்ஸ் பண்ணி திருவிழா நடத்தி முடிச்சுட்டு கணக்கு காட்டிட்டு போயிடுவாங்க. வேற பொதுவான விஷயங்கள்ல யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. தலைவர்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல, மக்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. பொதுவான பிரச்சனைகள் அது அப்படியே தான் இருக்கு. எங்க ஊர்ல மிக முக்கியமா ஒரு 2, 3 விஷயங்கள் சொல்லலாம். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில வந்து மண்ணு வெட்டுறாங்க. அதை ஒரு ஆர்டரா ப்ராப்பரா பண்ணி விட்டுங்கடான்னா யாரும் கேட்கறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு குழி குழியா நோண்டி வச்சுட்டு போயிடுறது. இதை கேட்க வேண்டிய பொறுப்பு இப்போ ஊருக்கு இருக்கான்னு கேட்டா இருக்குதானே. ஆனா அதை பத்தி யாரும் கேட்கறது கிடையாது. ரெண்டாவது, எங்க ஊர்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை சுத்தி ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு. இதை வந்து நம்ம அளக்கணும் அப்படின்னு இளைஞர்கள் முன்னெடுத்து போய் பணம் கட்டினாங்க. அதை கட்டி ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதை பத்தி அடுத்த ஸ்டெப்பை நோக்கி எந்த ஒரு அடியும் எடுத்து வைக்கப்படலை. அது அப்படியே இருக்கு. ரோடு வீணா போயிடுச்சு இந்த மண் அடிச்சு. இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது இந்த மாதிரியான ஊருக்குள்ள வந்து உள்ள பிரச்சனைகளை ஒரு முன்னெடுத்து யாருமே கேட்கறது கிடையாது. அது அப்படியே இருக்கு. ஆனா திருவிழா மட்டும் நடக்கணும். அதுக்கான செயல்கள் மட்டும் தொடர்ந்து நடக்குது. இப்படி ஒரு சைடு மட்டும் செயல்பட்டா அப்ப இன்னொரு சைடு வந்து எப்படி இருக்கும் அது ஊரு. இதை பத்தி எங்க ஊருன்னு மட்டும் இல்ல, இதுக்கு எனக்கு யூனிவர்சல் பிரச்சனை நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் இந்த மாதிரிதான் நடக்குதுன்னு நான் உணர்றேன். இதை பத்தி தீவிரம் மக்கள் சிந்திக்கிறோம். இந்த விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணி அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு விஷயமாவது கொஞ்சம் நம்ம சரி பண்ண ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு செயல்பட்டா ஊர் முன்னேறும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.